பையனை படிக்க வைக்கலாம், பொட்ட பிள்ளைக்கு எதுக்கு இவ்வளவு செலவு பண்ணி படிக்க வைக்கிற, டக்குன்னு கல்யாணத்தை பண்ணி விடு. நான் ஈரோடு மாவட்டத்துல ஒரு கிராமத்துல வளர்ந்த பொண்ணு. 12வது முடிச்சுட்டு ஒரு வருஷம் நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண என்னால 380 மார்க் தான் எடுக்க முடிஞ்சது. மார்க் கம்மியானதுனால எங்க அப்பா வெளிநாடு அனுப்பி படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, வேற ஏதாவது டிகிரி படிக்க வச்சுட்டு நல்ல இடமா பார்த்துட்டு கட்டி கொடுத்துடுன்னு சொன்னாங்க. சிலர் என்ன சொன்னாங்கன்னா, படிக்க வைக்கிறதுல காசை போட்டுட்டேன்னா பின்னாடி புலம்ப வேண்டியதான், அதுவும் வெளிநாடெல்லாம் போய் படிக்கணும்னா இந்தியா வந்து ஏதோ பரீட்சை எல்லாம் எழுத வேணுமாமா, அந்த பரீட்சை பாஸ் பண்ணலனா இந்தியால வேலை செய்ய முடியாது, நீ முட்டாள்தனமா எந்த முடிவும் எடுக்காத, யோசினெல்லாம் கூட சொன்னாங்க. அப்போ எங்க அப்பா சொன்ன ஒரு வார்த்தை அது இன்னும் என் மைண்ட்ல இருக்கு. இந்த காசுல நல்ல டாக்டர் மாப்பிளையா பார்த்து 50 சவரன் 100 சவரன் போட்டு என் பிள்ளைய கட்டி கொடுக்கறதுக்கு அந்த காசுல என் பிள்ளைய நான் படிக்க வைக்கிறது தப்பே இல்லைன்னு சொன்னாரு. இந்த காசு நகை எல்லாத்தையும் விட என் பிள்ளைக்கு நான் கொடுக்கற படிப்பு அவளை காலத்துக்கும் காப்பாத்துன்னு சொன்னாரு. அந்த படிப்பு தர தைரியத்தை மரியாதைய வேற எவனாலையும் கொடுக்க முடியாதுன்னு சொன்னாரு. எனக்கு அதுக்கப்புறம் எங்க அப்பாவை இவங்க முன்னாடி தலை குனிய வச்சிட கூடாது அப்படிங்கறதுக்காகவே ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சேன். இவங்க எல்லாரும் எந்த எக்ஸாம ரொம்ப கஷ்டம் படிக்கவே முடியாதுன்னு சொன்னாங்களோ அந்த எக்ஸாம இந்தியா வந்த உடனே 45 டேஸ் ஒரு கோச்சிங் கிளாஸ்ல சேர்ந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே நல்ல ஸ்கோர் எடுத்து கிளியர் பண்ணி காட்டினேன். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கவங்க, நான் நீட் எக்ஸாம்ல என்னோட மேக்ஸிமம் எஃபோர்ட்டை போட்டுட்டேன், இதுக்கப்புறம் என்னால சுத்தமா முடியல, நான் MBBS அப்ராட தான் அனதர் ஆப்ஷனா வச்சிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு கைடன்ஸ் வேணும் அப்படின்னா நான் உங்களுக்கு என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், அதுக்கு நீங்க கால் பண்ணுங்க. ப்ளீஸ் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் கால் பண்ணுங்க, மத்தவங்க யாரும் இந்த நம்பரை மிஸ்யூஸ் பண்ணாதீங்க. நிறைய பேர் வந்துட்டு அப்பா வந்து எனக்கு ஹீரோ அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனா என்னை பொறுத்த அளவுக்கு எங்க அப்பா எனக்கு கடவுள் மாதிரி.